இனிய காலை வணக்கங்கள். மற்றும் ஒரு காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. திங்கட்கிழமை காலை பொழுது 24ஆம் திகதி மே மாதம் 2021ஆம் ஆண்டு. இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ச்சியான பயணத்தடையும் ஊரடங்கும் அமுலில் இருக்கின்றது. ஆகவே எந்த காரணம் கொண்டும் வீட்டுக்கு தாண்டி வெளியில் வராமல் வீட்டுக்குள் இருந்து நாட்டை காப்போம். அந்த வகையில் இன்றைய பத்திரிகைகள் மிக முக்கியமாக கொரோனா விஷயங்களை உள்ளடக்கியதாகத்தான் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது வழமை போல. ஈழநாடு பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பயணத்தடை நீக்கப்படாது, தளர்வு மட்டுமே, அத்தியாவசிய தேவைகளுக்கே நாளை வெளியே வர அனுமதி, இராணுவ தளபதியின் கண்டிப்பான உத்தரவு. நேற்று 2945 பேருக்கு கொரோனா தொற்று மற்றும் யாழ் போதனாவில் மருத்துவர் உட்பட 2 தொற்று. 2 வாரங்களாவது முழு முடக்கம் வேண்டும், சுகாதார பரிசோதகர் சங்கம் மீண்டும் வலியுறுத்து. சஜித்துக்கும் மனைவிக்கும் கொரோனா வைரஸ் உறுதி, நெருங்கி பழகிய எம்பிக்கள் தனிமைப்படுத்தலில். இலங்கையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித்துக்கும் அவருடைய மனைவிக்கும் நேற்று கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு அவரோடு நெருங்கி பழகிய பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். புத்தளம் நகரசபை தலைவர் பாயிஸ் விபத்தில் மரணம். இவர் முன்னாள் பிரதி அமைச்சரும் கூட. அவர் நேற்றைய தினம் விபத்தில் பலியாகி இருக்கிறார். சீன எதிர்ப்பாளர்கள் போலி செய்திகளை பரப்புகின்றனர், சீன தூதரகம் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி. தொற்று விவரத்தை ஊடகங்களுக்கு வழங்க வடக்கு அதிகாரிகளுக்கு தடை, கேள்விக்குறியுடன் ஒரு செய்தி. மக்கள் அனைவருக்கும் தடுப்பூசி வழங்க 3 கோடி தடுப்பூசி தேவை, இவ்வருடத்துக்குள் அது சாத்தியமாகாது என்கிறார் ரணில் விக்ரமசிங்க. நேற்றைய தினம் அவர் காணொலி ஒன்றை வெளியிட்டு இந்த செய்தியை வெளியிட்டிருந்தார். இனி முழுமையான செய்திகளை பார்க்கலாம். பயணத்தடை நீக்கப்படாது, தளர்வு மட்டுமே, அத்தியாவசிய தேவைகளுக்கே நாளை வெளியே வர அனுமதி, இராணுவ தளபதியின் கண்டிப்பான உத்தரவு. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 11 மணி முதல் நடைமுறையில் இருக்கும் பயண கட்டுப்பாடு நாளை செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணிக்கு தளர்த்தப்பட்டதன் பின்னர் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே பொதுமக்கள் வெளியே வர அனுமதிக்கப்படுவார்கள் என கொரோனா ஒழிப்பு செயலணியின் தலைவர் இராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா கண்டிப்பாக உத்தரவிட்டுள்ளார். இந்த காலப்பகுதியில் பொதுமக்கள் வீடுகளிலேயே தங்கியிருக்குமாறும் மிக அருகிலுள்ள விற்பனை நிலையங்களில் பொருட்கொள்வனவில் ஈடுபடுவதற்கு மாத்திரம் சந்தர்ப்பம் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் நேற்று அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டிருந்தார். நாளை செவ்வாய்க்கிழமை அதிகாலை பயணத்தடை தளர்த்தப்படுவது உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்துகள் போன்ற அத்தியாவசியமான பொருட்கள் மற்றும் சேவைகள் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பளிப்பதற்காக மாத்திரமே எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 11 மணியிலிருந்து நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்ட பயணத்தடை நாளை செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணிக்கு தளர்த்தப்பட்டு நாளை இரவு 11 மணிக்கு மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும். பயணத்தடை தளர்த்தப்படுமே அன்றி நீக்கப்பட மாட்டாது என இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். பயணத்தடை தளர்த்தப்படுகின்ற காலப்பகுதிக்குள் உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்தகங்கள், எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் போன்ற அத்தியாவசியமான பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குகின்ற நிறுவனங்களை மாத்திரமே திறந்து வைப்பதற்கு வாய்ப்பளிக்கப்பட உள்ளது. அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு வீட்டிலிருந்து ஒருவர் மட்டுமே வெளியில் செல்ல வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல 2 வாரங்களாவது முழு முடக்கம் வேண்டும், சுகாதார பரிசோதகர் சங்கம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடியான நிலைமையை கட்டுப்படுத்த குறைந்தபட்சம் 2 வாரங்களாவது நாட்டை முழுமையாக முடக்க வேண்டும் என்று பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டில் அமுலில் உள்ள பயண கட்டுப்பாடுகள் ஓரளவு கொரோனா பரவலை கட்டுப்படுத்திய போதும் தற்போதைய நிலைமையை கட்டுப்படுத்த அது போதாது என்று பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோகன நேற்று ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார். நாம் மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதால் அனைவரும் சிந்தித்து செயற்படும் நிலையில் இருக்கின்றோம். இந்த நிலையில் நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யும்படியும் அவர் கேட்டுக்கொண்டார். குறைந்தது 2 வாரங்களுக்கு நாட்டில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அதேபோல நேற்று 2945 பேருக்கு கொரோனா தொற்று. இலங்கையில் நேற்று 2945 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று அரசு தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி நாட்டில் கொரோனா தொற்று உறுதியானோரின் மொத்த எண்ணிக்கை 1,64,187 உயர்வடைந்துள்ளது.
யாழ் போதனாவில் மருத்துவர் உட்பட இருவருக்கு தொற்று. யாழ் போதனா வைத்தியசாலையில் பணியாற்றும் மருத்துவர் ஒருவருக்கும் மருத்துவ ஆய்வுக்கூட பெண் உத்தியோகத்தர் ஒருவருக்கும் நேற்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. விடுதி இலக்கம் 2 பணியாற்றிய மருத்துவர் ஒருவருக்கே தொற்று இவ்வாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர்களுடன் நெருக்கமாக பணியாற்றியவர்கள் சுகாதார நடைமுறைகளுக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மக்கள் அனைவருக்கும் தடுப்பூசி வழங்க 3 கோடி தடுப்பூசிகள் தேவை. இவ்வருடத்திற்குள் அது சாத்தியமாகாது என்கிறார் ரணில். இலங்கைக்கு அனைத்து மக்களுக்கும் தடுப்பூசியை வழங்குவதற்கு 3 கோடி தடுப்பூசிகள் தேவைப்படுவதாக தெரிவித்துள்ள முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, இந்த வருடம் 3 கோடி கொரோனா வைரஸ் தடுப்பூசியை இலங்கைக்கு கொண்டு வருவது சாத்தியமில்லை எனவும் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரசினை கட்டுப்படுத்துவது குறித்த மருத்துவ ஆலோசனையை அரசாங்கம் பெற வேண்டும் எனவும் விசேட அறிக்கை ஒன்றில் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். இந்த அறிக்கையில் அவர் மேலும் முக்கியமாக தெரிவித்திருப்பதாவது, கொரோனா வைரசினை கட்டுப்படுத்துவதற்கு இலங்கைக்கு புதிய திட்டம் அவசியம். 1வது டோஸ் மருந்தினை பெற்றவர்களுக்கு 2வது டோஸினை வழங்க வேண்டியது அவசியம். இதற்கான மருந்தினை இலங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும். அரசாங்கம் தடுப்பூசிகளை வழங்குகின்றது, ஆனால் அனைத்து மக்களுக்கும் அது கிடைக்கவில்லை. பொருளாதாரத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் பொதுமக்களின் உயிர்களை பலிகொடுக்க வேண்டாம் என அரசாங்கத்தை வலியுறுத்துவதாகவும் தெரிவித்திருந்தார். கடந்த நவம்பரில் தடுப்பூசி திட்டத்திற்கு 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்திருந்தால் தற்போது தடுப்பூசிக்கு பிரச்சனை வந்திருக்காது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோல ஏனைய செய்திகளாக, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்துக்கும் மனைவிக்கும் கொரோனா வைரஸ் உறுதி, நெருங்கி பழகிய எம்பிக்கள் தனிமைப்படுத்தலில் என்ற ஒரு செய்தி. இலங்கையில் கொரோனா வைரஸின் 3ஆம் அலை அரசியல்வாதிகளையும் தொடர்ந்து தாக்கி வருகிறது. அந்த வகையில் எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச மற்றும் அவரது மனைவி ஜலனி பிரேமதாச ஆகியோருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தனது பேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் நேற்று பதிவொன்றை இட்டுள்ள சஜித் பிரேமதாச, கொரோனா அறிகுறிகள் தொடர்பில் எனது மனைவி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு மேற்கொண்ட PCR பரிசோதனையில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுகாதார வழிகாட்டலுக்கு அமைய எனக்கு மேற்கொண்ட PCR பரிசோதனையில் எனக்கும் கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆயினும் எனக்கு கொரோனா தொடர்பான எந்த ஒரு அறிகுறிகளும் இல்லை. நாங்கள் இருவரும் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றோம். அத்துடன் எதிர்க்கட்சித் தலைவர் எனும் பாரிய பொறுப்புக்கு மத்தியில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியவாறு தற்போது காணப்படும் மிக கடினமான காலப்பகுதியில் எனது ஒன்றிணைந்த பணியை தொடர்ந்தும் மேற்கொள்ள உள்ளேன். மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றி ஒரே தேசமாக இந்த கொரோனா தொற்று அலைக்கு எதிராக போராடுவோம், இதனை வெற்றி கொள்ள எம்மால் முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கடந்த வாரம் நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டிருந்த நிலையில் அவருடன் நெருங்கி பழகிய அனைத்து எம்பிக்களையும் தனிமைப்படுத்தலில் இருக்குமாறு நாடாளுமன்ற படைக்கல சேவிதர் அறிவுறுத்தியுள்ளார். இதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் நாடாளுமன்றத்தில் சென்று வந்த இடங்களில் CCTVயில் பார்வையிட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தொற்று விவரத்தை ஊடகங்களுக்கு வழங்க வடக்கு அதிகாரிகளுக்கு தடையா என்ற ஒரு கேள்வி. வடக்கு மாகாணத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான விவரங்கள் இனிவரும் காலத்தில் ஊடகங்களுக்கு நேரடியாக வழங்கப்பட மாட்டாது. கொழும்பில் உள்ள தேசிய கொரோனா கட்டுப்பாட்டு செயலணி ஊடாக மட்டுமே வழங்கப்படும் என்று அறிய வருகிறது. இதுவரை காலமும் வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணத்தின் ஆய்வுக்கூடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வந்த PCR பரிசோதனைகள் மற்றும் PCR பரிசோதனை முடிவுகள் வடமாகாண சுகாதார சேவைகள் திணைக்களத்தாலும் யாழ் போதனா வைத்தியசாலையின் நிர்வாகத்தாலும் ஊடகங்களுக்கு நேரடியாக வழங்கப்பட்டன. இந்நிலையில் நேற்று முன்தினம் தொடக்கம் இந்த விவரங்களை அவை ஊடகங்களுக்கு வழங்கப்படவில்லை. இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட வட்டாரங்களை கேட்டபோது இனிவரும் நாட்களில் தேசிய கொரோனா தடுப்பு செயலணி மட்டுமே குறித்த தகவல்களை வழங்கும் என்றும் வடக்கிலிருந்து தகவல்கள் வழங்கப்படுவது இடைநிறுத்தப்பட்டுள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டது. இவைதான் ஈழநாடு பத்திரிகையினுடைய இன்றைய முற்பக்க பிரதான செய்திகள். மற்றும் உட்பக்கத்திலே குறுகிய கால பயண கட்டுப்பாடுகளால் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாது, ஹாங்காங் பல்கலைக்கழக பேராசிரியர் மலிக் பீரிஸ். குறுகிய கால போக்குவரத்து கட்டுப்பாடுகள் மூலம் கொரோனா வைரசினை கட்டுப்படுத்த முடியாது என ஹாங்காங் பல்கலைக்கழக பேராசிரியர் மலிக் பீரிஸ் தெரிவித்துள்ளார். 14 நாள் போக்குவரத்து கட்டுப்பாடுகளுக்கான விஞ்ஞான ரீதியிலான அவசியத்தை அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளதால் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து கட்டுப்பாடுகள் மூலம் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த முடியாது என அவர் தெரிவித்திருந்தார். ஏப்ரல் நடுப்பகுதியில் இந்த கட்டுப்பாடுகளை விதித்திருந்தால் அவற்றால் பயன் ஏற்பட்டு இருக்கும் எனவும் பேராசிரியர் தெரிவித்துள்ளார்.
3 நாள் போக்குவரத்து தடையின் பின்னரும் கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் அதனை பரப்ப முடியும் எனவும் பேராசிரியர் தெரிவித்துள்ளார். ஒருவர் கொரோனாவினால் தொற்றுக்குள்ளாகி நோய் அறிகுறிகள் வெளிப்படுவதற்கு 5 நாட்கள் எடுக்கலாம் என தெரிவித்துள்ள பேராசிரியர், கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் தனது வீட்டில் உள்ள ஒருவருக்கு தொற்றை பரப்பினால் வீட்டில் உள்ள அவர்கள் அறிகுறிகளை வெளிப்படுத்துவதற்கு இன்னும் 5 நாட்கள் எடுக்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அவர்களை 2 வாரங்களுக்கு தனிமைப்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இதன் காரணமாக 3 நாட்கள் முடக்கல் என்பது கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் எந்த பயனையும் ஏற்படுத்தாது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதுபோல 32 பேர் கொரோனாவுக்கு நேற்று பலி. கொரோனா வைரஸ் காரணமாக இலங்கையில் நேற்றைய தினம் 32 பேர் மரணமடைந்ததாக தகவல் திணைக்களம் இன்று அதிகாலை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் இலங்கையில் கொரோனாவினால் மரணமடைந்தோரின் தொகை 1210 அதிகரித்துள்ளது. சரி, இவைதான் இன்றைய தினம். அதேபோல சீன எதிர்ப்பாளர்கள் போலி செய்திகளை பரப்புகின்றனர். சீன தூதரகம் தெரிவிப்பு, சீனா எதிர்ப்பாளர்கள் சமூக ஊடகங்களிலும் மேற்குலக ஊடகங்களிலும் போலியான செய்திகளை பரப்பி வருகின்றார்கள் என இலங்கைக்கான சீன தூதரகம் தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளது. சீன மொழியை உத்தியோகபூர்வ மொழியாக பயன்படுத்தியமைக்காக தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு சீன ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார் என ட்விட்டரில் வெளியான பதிவினை சுட்டிக்காட்டி சீன தூதரகம் சீனா எதிர்ப்பாளர்கள் சமூக ஊடகங்களிலும் மேற்குலக ஊடகங்களிலும் போலியான செய்திகளை பரப்புகின்றார்கள் என தெரிவித்துள்ளது. சீனாவின் தடுப்பூசி கொரோனா வைரஸினை எதிர்த்து போராடுவதற்கு உதவும், ஆனால் சீனா குறித்த அச்சம் இன்னொரு வைரஸ் என சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. ஈழநாடு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகள் அவ்வாறு அடங்கியிருக்கின்றன. நீங்கள் இன்றைய தினம் இணையதளத்தில் பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகையை இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களையும் உண்மை தகவல்களையும் சுமந்து வந்திருக்கிறது. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். கோவிட் தொற்று வேகம் எடுப்பதால் 2 நாட்களின் விளிம்பில் இலங்கை, சுகாதார கட்டமைப்பு வீழ்ச்சியடைவதை தடுக்க 14 நாட்கள் முழுமையாக மூடப்பட வேண்டும். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் இருதயவியல் நிபுணர் டாக்டர் கோட்டாபய ரணசிங்க எச்சரிக்கை. கடந்த 22 நாட்களில் 500 பேர் உயிரிழப்பு, முதல் 4 மாதங்களில் 474 மரணங்களே. கடுமையான கட்டுப்பாடுகள் அமுல்படுத்தாவிடின் தினசரி தொற்றுகள் 5000-ஐ தாண்டிவிடும், அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை. சஜித்துக்கும் மனைவிக்கும் கொரோனா தொற்று, நாளைய தளர்விலும் பலத்த கட்டுப்பாடு, அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரமே வெளியே வர முடியும் என்கிறார் இராணுவ தளபதி. இந்தியாவின் கருப்பு பூஞ்சை இலங்கைக்குள்ளும் புகுந்தது, அம்பாறையில் ஒருவருக்கு தொற்று அறிகுறி. சஜித்துடன் தொடர்புகளை பேணிய எம்பிக்கள் யார் கண்டறிவதற்கு சிசிடிவி கேமராக்கள் ஆராய்வு. ஐக்கிய மக்கள் சக்தி எம்பிக்கள் தனிமைப்படுத்தல், பாராளுமன்ற படைகள சேவிதர் அறிவிப்பு. 1000 சிறுவர்கள் பாதிப்பு, 5 சிறுவர்கள் உயிரிழப்பு, அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவிப்பு. யாஸ் சூறாவளி தாக்கத்தை எதிர்கொள்ள படையினர் முழு அளவில் தயார் நிலையில். இலங்கைக்கு 3 கோடி தடுப்பூசிகள் தேவை, இந்த ஆண்டுக்குள் இது முடியாது என்கிறார் ரணில் விக்ரமசிங்க. இவைதான் தினக்குரல் பத்திரிகையினுடைய முற்பக்க தலைப்புச் செய்திகள். முழுமையான செய்திகளை பார்க்கும் இடத்து, கோவிட் தொற்று வேகம் எடுத்தால் 2 நாட்களின் விளிம்பில் இலங்கை, சுகாதார கட்டமைப்பு வீழ்ச்சியடைவதை தடுக்க 14 நாட்களுக்கு முழுமையாக மூடப்பட வேண்டும். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் இருதயவியல் நிபுணர் டாக்டர் கோட்டாபய ரணசிங்க எச்சரிக்கை. கோவிட் தொற்றினால் நாடு மீள முடியாத இருண்ட காலப்பகுதியின் விளிம்பில் உள்ளது. எனவே சுகாதார கட்டமைப்பு வீழ்ச்சியடைவதை தடுக்க 14 நாட்களுக்கு முழுமையாக மூடப்பட வேண்டும் என கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் இருதயவியல் நிபுணர் டாக்டர் கோட்டாபய ரணசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் தினசரி பதிவாகும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. எல்லா வயதினரிலும் இறப்பு விகிதம் அதிகரித்து வருகிறது. எனவே தற்காலிக தீர்வினை நாடாமல் நீண்டகால தீர்வுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். சுகாதார கட்டமைப்பு வீழ்ச்சியடைவதை தடுக்க 14 நாட்கள் அல்லது முழுமையாக நாடு மூடப்பட வேண்டும். குறுகிய கால தன்மைகள் கருத்தில் கொண்டு அத்தகைய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் எதிர்காலம் எவ்வளவு ஆபத்தானதாக மாறும் என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு நபர் வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அறிகுறிகள் தோன்றுவதற்கு குறைந்தது 5 நாட்கள் ஆகும். 8 நாட்களில் வைரஸ் மற்றவர்களுக்கு பரவ வாய்ப்பு உள்ளது. அவை எந்த அறிகுறிகளையும் காட்டாது. எனவே ஒரு சாதாரண நபரிடமிருந்து
வேறு பலருக்கு வைரஸ் தொற்று பரவாமல் இருப்பதற்கு நாட்டை குறைந்தது 14 நாட்களுக்கு முழுமையாக முடக்குவதே ஒரே வழி என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த 22 நாட்களில் 500 பேர் உயிரிழப்பு. முதல் 4 மாதங்களில் 474 மரணங்களே பதிவாகியிருந்தன. இலங்கையில் இந்த மாதம் நேற்று முன்தினம் சனிக்கிழமை வரையான 22 நாட்களில் மாத்திரம் 500 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. இவ்வாண்டு கடந்த ஜனவரி மாதத்தில் இருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரையான 4 மாதங்களில் 474 மரணங்களே பதிவான நிலையில் இந்த மாதம் 22 நாட்களில் 500 மரணங்கள் பதிவாகியுள்ளன. இலங்கையின் புத்தாண்டு கொத்தணியுடன் தொற்று நோயின் 3வது அலை தீவிரமடைந்துள்ளது. அண்மைய நாட்களில் தினசரி 2500 வரையான தொற்று நோயாளர்கள் உறுதிப்படுத்தப்பட்டு வருகின்றனர். அத்துடன் கொரோனா மரணங்களும் விறுவிறுவென அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்றும் அந்த செய்தி நிறைவடைகிறது. இந்தியாவின் கருப்பு பூஞ்சை இலங்கைக்குள்ளும் புகுந்தது. அம்பாறையில் ஒருவருக்கு தொற்று அறிகுறி என்ற ஒரு செய்தி. இந்த செய்தி நேற்றைய தினமும் வெளியிடப்பட்டிருந்தது. இந்தியாவின் அபாயகரமான கருப்பு பூஞ்சை தொற்றில் நாட்டுக்குள் பரவுவதை தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளை சேமித்து வைத்து தயார் நிலையில் இருக்க வேண்டும் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் கருப்பு பூஞ்சை தொற்று அறிகுறியுடன் ஒருவர் இனங்காணப்பட்டுள்ளார். இத்தொற்றின் அதிகரிப்பானது இறப்புகளின் விகிதத்தையும் அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதேவேளை அம்பாறை மாவட்டத்தில் பூஞ்சை தொற்று பரவுவதாக வெளியிடப்பட்டுள்ள ஊடக செய்திகளில் எவ்வித உண்மையும் இல்லை எனவும் இவ்விடயம் தொடர்பாக அம்பாறை மாவட்டத்தில் பலருடன் கலந்துரையாடி தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் பிரசாத் கொலம்புகே தெரிவித்துள்ளார். இருப்பினும் நோய் பரவல் ஏற்பட்டால் அவற்றை எதிர்த்து போராடுவதற்கு தாம் தயாராக இருக்க வேண்டும். எமது அண்டை நாடான இந்தியாவில் இத்தொற்று பரவி வரும் நிலையில் இலங்கையிலும் அவை பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கோவிட் தொற்று மற்றும் வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் கருப்பு பூஞ்சை தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் 24 மணித்தியாலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியினை இழக்கக்கூடும். எனவே ஆரம்ப தடுப்பு மருந்துகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் தயாராக இருக்க வேண்டும். இந்த பூஞ்சை தொற்றுக்கு பயன்படுத்துவதற்கு அம்போடெரிசின் பி எனும் எதிர்ப்பு மருந்து உள்ளது. இருப்பினும் எமது நாட்டில் அவை போதுமானதாக இல்லை. எனவே அவற்றை இறக்குமதி செய்து சேமிக்க வேண்டும். கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான இந்தியர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மாற்று சத்திர சிகிச்சை உட்படுத்தப்பட்டவர்கள். இவர்களது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகவே உள்ளது. எனவே உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையுமாயின் பூஞ்சை தொற்றாளர்கள் பாதிக்கப்படும் அபாயம் காணப்படுவதாகவும் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து மனிதர்கள் இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். இடைவெளியை தொடர்ந்து மறுபடியும் பத்திரிகைகள் ஓர் பார்வை நிகழ்ச்சியினூடாக தினக்குரல் பத்திரிகை யாழ் தினக்குரல் பத்திரிகையில் கடுமையான கட்டுப்பாடுகள் அமுல்படுத்தப்படாவிடின் தினசரி 5000 தொற்றாளர்களை தாண்டிவிடும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை. நாட்டில் தொடர்ச்சியாக 3வது நாளாக தினசரி 2000 கொரோனா வைரஸ் நோய் தொற்றுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சுகாதார அதிகாரிகள் 3547 பேர்கள் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளிக்கிழமை தெரிவித்திருந்தனர். தனிமைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு உத்தரவு போன்ற பயண கட்டுப்பாடுகள் வெள்ளி இரவு நடைமுறைக்கு வந்தது. நாளை செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணி வரை இந்த கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கின்றது. நடைமுறையில் இருக்கும் அதன் பின்னர் அன்றைய தினம் இரவு 11 மணிக்கு, அதாவது நாளை இரவு 11 மணி வரை கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு மீண்டும் அதே நாள் பயண கட்டுப்பாடுகள் அமுலுக்கு வர இருக்கின்றது. அதாவது அப்போதிலிருந்து வெள்ளிக்கிழமை 28 அதிகாலை 4 மணி வரை அமலில் இருக்கும். 14 நாட்களுக்கு முடக்கி வைத்தல் அல்லது தனிமைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு உத்தரவை அமுல்படுத்தப்படாது இருக்கின்ற ஒரு சூழலில் அதனை அமுல்படுத்துமாறு சுகாதாரத்துறையின் முக்கிய பணியாளர்கள் மற்றும் சங்கங்களிடமிருந்து கோரிக்கைகள் எழுந்த போதிலும் அரசாங்கம் ஒப்பீட்டளவில் தளர்வான பயண கட்டுப்பாடுகளை தேர்ந்தெடுத்துள்ளது. கடுமையான ஒழுங்கு விதிகள் மற்றும் பயண கட்டுப்பாடுகள் அமுல்படுத்தப்படாவிட்டால் தினசரி கண்டறியப்படும் COVID-19 தொற்றுக்கள் விரைவில் 5000 தாண்டும் என்று அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. தினசரி 5000 தொற்றாளர்கள் கண்டறிவதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. எங்கள் மருத்துவமனைகள் 90%
திறன் கொண்டவை. அடுத்த சில வாரங்களில் கடுமையான பயண கட்டுப்பாடுகளும் ஒழுங்கு விதிமுறைகளும் அமுல்படுத்தப்படாவிட்டால் இது 5000 தாண்டும் என்று அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவேற்று உதவியாளர் டாக்டர் பிரசாத் கொலம்பகே தெரிவித்துள்ளார். வெள்ளியன்று கண்டறியப்பட்ட நோய் தொற்றாளர்கள் 3539 பேர்கள் உள்ளனர். மேலும் திவுலப்பிட்டிய, பாலியகொட சிறைச்சாலைகள் மற்றும் புத்தாண்டு COVID-19 கொத்தணிகளான இவ்வாறான கொத்தணிகளின் நோயாளிகளின் எண்ணிக்கை 1,51,944 அதிகரித்துள்ளது. தொற்று நோயியல் பிரிவு வெளியிட்டிருந்த நிலவர அறிக்கையின்படி பாலியகுட கொத்தணியை சேர்ந்த 65,785 நோயாளிகளும், புதுவருட கொத்தணியைச் சேர்ந்த 57,124 நோயாளிகளும், சிறைச்சாலை கொத்தணியைச் சேர்ந்த 5,438 பேரும், திவுலப்பிட்டிய கொத்தணியைச் சேர்ந்த 3,059 நோயாளிகளும் கண்டறியப்பட்டிருந்தனர். கொத்தணிகளுக்கு மேலதிகமாக வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்த 4,150 இலங்கையர்களும் 316 வெளிநாட்டவர்களுக்கும் நாட்டில் சோதனையின் போது COVID-19 தொற்று இலக்காகியிருந்தமை கண்டறியப்பட்டது. வியாழக்கிழமை கண்டறியப்பட்ட 3,547 நோயாளிகளும் இதில் அடங்கியுள்ளனர். அவர்களில் 3,538 பேர் புதுவருட கொத்தணியைச் சேர்ந்தவர்கள், 142 பேர் சிறைச்சாலை கொத்தணியைச் சேர்ந்தவர்கள், 2 பேர் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்த இலங்கையர்கள். வியாழக்கிழமை 25,690 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அன்றைய தினம் கண்டறியப்பட்ட நோயாளிகளில் பெரும்பாலானோர் கம்பஹா மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். அங்கு 822 பேர் தொற்றுக்கு இலக்காகி இருந்தமை கண்டறியப்பட்டிருந்தது. இது தவிர கொழும்பில் இருந்து 674 பேரும், மாவட்ட ரீதியில் கொழும்பில் இருந்து 43,159 பேரும், கம்பஹாவில் இருந்து 28,990 பேரும், களுத்துறையிலிருந்து 13,024 பேரும், குருநாகலில் இருந்து 7,605 பேரும் மற்றும் கண்டியில் இருந்து 6,199 பேரும் கண்டறியப்பட்டுள்ளன. பல்வேறு சிகிச்சை நிலையங்களில் 1,772 பேர் COVID-19 தொற்றுக்கு இலக்காகி இருக்கிறார்கள் என்று சந்தேகத்தில் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். நோயிலிருந்து மீண்ட 1,838 பேரை மருத்துவமனைகளிலிருந்து வெள்ளியன்று வெளியேற்றியுள்ளனர் என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல நாளைய தளர்விலும் பலத்த கட்டுப்பாடு, அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரமே வெளியே வர முடியும் என்கிறார் ராணுவ தளபதி. நாடு முழுவதும் தற்போது அமலில் உள்ள முழுநேர பயண கட்டுப்பாடு நாளை செவ்வாய்க்கிழமை அதிகாலை முதல் தற்காலிகமாக தளர்த்தப்பட்டதும் அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரமே வெளியே வர முடியும் என்றும் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு நாடு முழுவதும் பயண கட்டுப்பாட்டை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பயண கட்டுப்பாட்டை எதிர்வரும் 28ஆம் திகதி வரையில் 2 கட்டங்களாக அமுல்படுத்த தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இதன்படி கடந்த வெள்ளிக்கிழமை இரவு முதல் நாளை அதிகாலை 4 மணி வரையில் 1வது கட்ட பயண கட்டுப்பாடு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் நாளை காலை 4 மணிக்கு பயண கட்டுப்பாடு தற்காலிகமாக தளர்த்தப்பட்டு மீண்டும் நாளை இரவு 11 மணி முதல் அமுல்படுத்தப்பட உள்ளது. நாளைய தினத்தில் பயண கட்டுப்பாடு தற்காலிகமாக தளர்த்தப்பட்டாலும் அத்தியாவசிய தேவையில்லாதவர்களுக்கு வீடுகளை விட்டு வெளியே வர முடியாது. உணவுப் பொருட்கள், மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்ய மட்டுமே வெளியே வர முடியும். அதேவேளை இந்த காலப்பகுதியில் உணவுப் பொருட்கள் விற்பனை நிலையங்கள், மருந்தகங்கள், அத்தியாவசிய பொருள் விற்பனை நிலையங்கள் மற்றும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை தவிர வேறு எந்த நிறுவனங்களும் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்படாது. அதேபோன்று மதுபான விற்பனை நிலையங்களை திறப்பதற்கும் அனுமதி வழங்கப்படாது என்பதுடன் எந்த ஒரு இடத்திலும் மக்கள் கூடுவதற்கும் அனுமதி வழங்கப்படாது என்றும் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். மக்களின் நலன் கருதி அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாகவும் இதனால் அரசாங்கம் வழங்கும் சலுகைகளை இந்த சந்தர்ப்பத்தில் துஷ்பிரயோகம் செய்ய வேண்டாம் என்றும் அவர் கோரிக்கை விடுத்ததுடன் அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இரவு 11 மணி முதல் மீண்டும் பயண கட்டுப்பாடு அமுல்படுத்தப்படும். 28ஆம் திகதி அதிகாலை 4 வரையில் தொடர்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அதற்கு பின்னரான காலப்பகுதியில் பயணத்தடை விதிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் விரைவில் கூடி ஆராய்ந்து தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். சஜித்துக்கும் மனைவிக்கும் கொரோனா தொற்று. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் அவர் மனைவி ஜலனி பிரேமதாசவுக்கும் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. அதேபோல சஜித்துடன் தொடர்புகளை பேணிய எம்பிக்கள் யார் கண்டறிவதற்கு சிசிடிவி கேமராக்கள் ஆராய்வு, ஐக்கிய மக்கள் சக்தி எம்பிக்கள் தனிமைப்படுத்தல், பாராளுமன்ற படைகள சேவிதர் அறிவிப்பு என்ற செய்திகளை முழுமையாக பார்க்கலாம்.
எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் அவரின் மனைவி ஜலனி பிரேமதாசவுக்கும் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. இருவருக்கும் தொற்று உறுதியானதை தொடர்ந்து அவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தனது மனைவிக்கு கொரோனா தொற்று அறிகுறிகள் தென்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு PCR பரிசோதனை செய்தபோது அவருக்கு தொற்று உறுதியானதாக சஜித் பிரேமதாஸ் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து நான் PCR பரிசோதனையை மேற்கொண்டதாகவும் இதன்போது தனக்கும் தொற்று உறுதியானதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்திருந்தார். இதேவேளை தற்போதைய நெருக்கடியான சூழலை கருத்தில் கொண்டு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் என்ற அடிப்படையில் இது தனது கடமை எனவும் அதுவே தனது முன்னுரிமையான விடயமாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நேரத்தில் அனைத்து சுகாதார வழிகாட்டுதல்களையும் விதிகளையும் பின்பற்றி ஒரு தேசமாக நாங்கள் ஒன்றிணைந்து இந்த அலையை எதிர்த்து போராடுவோம் என்று மக்களை கேட்டுக்கொள்வதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். ஜாஸ் சூறாவளி தாக்கத்தை எதிர்கொள்ள படையினர் முழு அளவில் தயார் நிலையில். இலங்கையில் நிலவும் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலநிலை மற்றும் அந்தமானுக்கு அருகில் தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் ஏற்பட்டுள்ள நிலையில் அனர்த்த நிலைமைகள் ஏற்படலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதனால் அனர்த்த நிலைமைகளுக்கு முகம் கொடுக்கும் வகையில் தேவையான முன்னேற்பாடுகளை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலைய மற்றும் விமானப்படையும் மேற்கொண்டுள்ளன. வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட தாளமுக்கம் வலுப்பெற்றுள்ளது, சூறாவளியாக மாறியுள்ளது. இந்த சூறாவளிக்கு ஜாஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்த்தோம். அதனை தவிர்த்து காலை கதிர் பத்திரிகை தொடர்ச்சியாக பொறுமைக்கும் ஒரு எல்லையுண்டு என்பதை இலங்கைக்கும் சீனாவுக்கும் புரிய வைப்போம், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ எச்சரிக்கை. திருமலையில் ஒரே நாளில் 6 பேர் சாவு, மக்களின் உயிர்களை காப்பாற்ற நாடை முழுமையாக முடக்குங்கள், அரசிடம் ரணில் அவசர வேண்டுகோள். புத்தளம் நகரசபை தலைவர் பாயிஸ் வாகன விபத்தில் பலி, சஜித்துக்கும் மனைவிக்கும் கொரோனா, மேலும் 2945 பேருக்கு கொரோனா தொற்று. யாழில் இராணுவத்தால் 130 கிலோ கஞ்சா மீட்பு என்ற செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. மக்களின் உயிர்களை காப்பாற்ற நாட்டை முழுமையாக முடக்குங்கள், கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் தொற்றால் மரணிப்பவர்களின் எண்ணிக்கையையும் தொடர்ந்து அதிகரித்து செல்கின்றது. எனவே நாட்டை அரசு முழுமையாக முடக்க வேண்டும். இவ்வாறு முன்னாள் பிரதமரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். நேற்றைய தினம் ஒரு வீடியோ காணொளி மூலமாக இந்த செய்தியை அவர் ஊடகங்களுக்கு வழங்கியிருந்தார். நாட்டின் பொருளாதாரத்தை அந்த காணொலியில் மேலும் தெரிவிக்கப்பட்டது நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு முன்னர் நாட்டு மக்களின் உயிர்களை காப்பாற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் எனவும் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளாக முடக்குவதால் நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியாது என்பதை நாம் இப்போது உணர்கின்றோம். எனவே நாட்டை முழுமையாக முடக்கி தேவையான மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க வேண்டும். ஜனாதிபதியும் அமைச்சரவையும் அரசமைப்பால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி கொரோனா நோய் பரவுவதை கட்டுப்படுத்த தேவையான திட்டங்களை எடுக்க வேண்டும். அரசு தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு தடுப்பூசிகளை வழங்கினாலும் இந்த ஆண்டில் அதனை செய்து முடிக்க முடியாது. எனவே நாட்டில் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளில் முதலில் ஈடுபட வேண்டும். கடந்த ஆண்டு இலங்கை 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களை தடுப்பூசி கொள்வனவுக்காக செலவிட்டிருந்ததால் இன்று தடுப்பூசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. மத்திய வங்கி பணத்தை அச்சிட்டதாலேயே இலங்கை ரூபா வீழ்ச்சியடைந்துள்ளது. அந்நிய செலாவணியை அதிகரிப்பதில் மட்டுமே அக்கறை கொண்ட அரசு இந்திய சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு அனுமதித்ததால் இந்த கொரோனா வைரஸ் மேலும் பரவியுள்ளது என்றும் தெரிவித்திருந்தார். பொறுமைக்கும் ஓர் எல்லையுண்டு என்பதை இலங்கைக்கும் சீனாவுக்கும் புரிய வைப்போம், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ எச்சரிக்கை. தமிழ் மொழியை புறக்கணிக்க சீனர்கள் இலங்கை அரசிடம்தான் பாடம் படித்துள்ளனர் போல தெரிகின்றது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் MP தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் அவர் மேலும் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டத்துக்கு வரைவு இலக்கணம் தரும் பொறுப்பை கொண்டிருக்கும் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் மொழிச்சட்டத்தை மீறும் வகையில் தமிழுக்கு பதில் சீன மொழியை எழுதி திறன் நூலகத்தை சட்டமா அதிபரை திறந்து வைத்திருக்கின்றார். எமது எதிர்ப்புகளின் பின் அது மாற்றப்படுவதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் நடந்த சட்டமா குளறுபடிக்கு காரணம் சட்டமா அதிபர் திணைக்களமா
சீன தூதரகமா, இலங்கை அரசா? எங்கள் பொறுமைக்கு ஒரு எல்லையுண்டு. இந்நிலை தொடருமானால் இலங்கை சீன அரசுகளுக்கு எதிராக நாம் மொழி போராட்டத்தை கொழும்பில் தெருக்களில் துறைமுக நகருக்குள்ளேயே சென்று ஆரம்பிக்க வேண்டி வரும் என கூற விரும்புகின்றேன். தமிழ் மொழியை தவிர்ப்பதன் மூலம் சீனர்கள் நம் நாட்டின் மொழி சட்டத்தை மீறுகிறார்கள். சிங்களம், தமிழ் ஆகிய இரு மொழிகளையும் தவிர்த்த சீன மொழி மட்டும் உள்ள பெயர் பலகைகளும் இந்த நாட்டில் உள்ளன. நான் சீன தூதுவரை சந்தித்து இது பற்றி விளக்கி கூறியுள்ளேன். சீன மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் அதேபோல சீன நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில் பண்டைய வரலாற்று காலம் தொட்டு நிலவி வரும் உறவுகளை பற்றி அப்போது சீன தூதுவர் என்னிடம் மிகவும் சிலாகித்து கூறினார். இவரிடம் பிப்ரவரி மாதமே நான் சீன தூதரகத்துக்கு ஒரு ஆலோசனை சொன்னேன். தற்போது துறைமுக நிர்வாகத்தில் பெரும் பங்கு வகிக்கப் போகும் சீன நிறுவனங்கள் இது பற்றி மிக கவனமாக இருக்க வேண்டும் எனவும் கூறியிருந்தேன். சீன தூதரகத்தில் ஒரு தமிழ் மொழி பெயர்ப்பு பிரிவை அமைத்து இலங்கை வரும் சீன நிறுவனங்களுக்கு பெயர் பலகைகளில் தமிழ் மொழியையும் எழுதும் விடயங்களில் ஒத்துழைப்பு வழங்கும்படி கூறியிருந்தேன். தற்போது சமூக ஊடகங்களில் உலாவரும் ஒரு தமிழ் இல்லாத சிங்களம், சீனம், ஆங்கிலம் கொண்ட பெயர் பலகை படம் ஒரு வருடத்திற்கு முன்பே அகற்றப்பட்டது என சீன தூதரகம் எனக்கு அறிவித்துள்ளது. எது எப்படி இருந்தாலும் நிலைமையிலும் பெரிய முன்னேற்றம் கிடையாது. இது கவலைக்குரியது. இந்நிலை தொடருமானால் இதற்கு எதிராக எமது மொழியுரிமை குறித்து நாம் திருப்போராட்டம் செய்ய வேண்டி வரும் என்று தெரிவித்துள்ளார். இன்று யோசித்து பார்த்தால் இலங்கை வரும் சீன நிறுவனங்கள் தமிழை புறக்கணிக்க நமது இலங்கை அரசிடம்தான் கற்றுக்கொள்கின்றனர் போல தெரிகின்றது. அந்த அளவுக்கு உள்ளூர் நிலைமைகள் மோசம். கடந்த அரசில் அரச கர்ம மொழித்துறையும் எனது நேரடி பொறுப்பில் இருந்தபோது எனக்கு ஒதுக்கப்பட்ட வளங்களை கொண்டு மிக அதிகமாக பணியை நான் ஆற்றினேன். நாட்டில் எங்காவது பெயர் பலகைகளில் தமிழ் இல்லாமலோ பிழையாகவோ இருந்தால் எவரும் என்னை நேரடியாக எனது சமூக ஊடகங்கள் மூலமாக தொடர்பு கொள்ள வழி ஏற்படுத்தி கொடுத்தேன். நாட்டில் மொழித்துறைக்கு பொறுப்பாக ஒரு அமைச்சர் இருக்கின்றார் என்பதை அனைவரும் அறிந்திருக்கும் நிலைமை நிலவியது. இது அனைத்து தமிழ் மொழி எழுதி பேசி வரும் அனைவரது மனசாட்சியும் அறிந்த உண்மை. பேராசிரியர் சந்திரசேகரனை அரச கரும மொழிகள் ஆணைக்குழு தலைவராக நியமித்து என்னால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் எடுத்தேன். புகார்களை உள்வாங்கி திருத்தி அமைக்கும் நிலையும் அப்போது இருந்தது. அவ்வாறான நிலையம் ஒன்றை அமைச்சில் அமைத்திருந்தேன். அதேபோல அரச நிறுவனங்களுக்கு தமிழ் பெயர் பலகை அமைக்க வசதி இல்லாவிட்டால் எனது அமைச்சின் மூலம் நிதி ஒதுக்கீடு செய்தேன். கனடா நாட்டுடன் ஒப்பந்தம் செய்து மொழி சட்டம் மூலம் அமுலாக்கலை படிப்படியாக மேம்படுத்தினேன். இப்போது அந்த பெயரில் அமைச்சே கிடையாது. அரச கரும மொழிகள் ஆணைக்குழு மற்றும் அரச கரும மொழிகள் திணைக்களம் ஆகியவை எந்த அமைச்சின் கீழ் உள்ளன என்றே பாமர மக்களுக்கு தெரியவில்லை. இந்த துறைக்கு பொறுப்பான அமைச்சர் யார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே தெரியாது. இதுதான் இன்றைய அரசின் நிலைமை. இது இன்று இந்த அரசில் இருக்கின்ற தமிழ் பேசும் அமைச்சர்கள், எம்பிக்கள் ஆகியோருக்கு தான் வெளிச்சம். இந்த அரச எம்பிக்களுக்கே இன்று எந்த மொழித்துறை அமைச்சர் யார் என தெரியுமோ என எனக்கு பெரும் சந்தேகமாக உள்ளது. இந்நிலை தொடருமானால் இதற்கு எதிராக நாம் தெருப்போராட்டம் செய்ய வேண்டி வரும். அந்த போராட்டத்தையும் இலங்கை, சீனம் ஆகிய இரண்டு நாட்டு அரசுகளுக்கும் எதிராகவே செய்ய வேண்டி வரும். இந்நாட்டு அரசமைப்பில் உள்ள அரச கரும மொழி சட்டத்தை மீறும் பெயர் பலகைகளில் கருப்பு வண்ணத்தாரை பூசும் போராட்டத்தை நானே எனது தலைமை தாங்கி நடத்த வேண்டியிருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். புத்தளம் நகரசபை தலைவர் பாயிஸ் வாகன விபத்தில் பலி. புத்தளம் நகரசபை தலைவரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான KA ஃபாயிஸ் வயது 52 வாகன விபத்தில் சிக்கி நேற்று உயிரிழந்துள்ளார். புத்தளம் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலன் இன்றி அவர் உயிரிழந்துள்ளார் என்று வைத்தியசாலை தகவல்கள் தெரிவித்தன. கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட்ட இவர் பிரதி அமைச்சராகவும் கடமையாற்றியிருந்தார். தொடர்ந்து மனிதர்கள் இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். மறுபடியும் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இறுதியாக வலம்புரி மற்றும் உதயன் பத்திரிகைகளுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையில் முற்பக்க தலைப்புச் செய்திகளாக சஜித்துக்கும் மனைவிக்கும் கொரோனா, பல எம்பிக்கள் தனிமைப்படுத்தலில், பளை தம்பகாமம் பகுதியில் குளத்திலிருந்து பெண் சடலமாக மீட்பு, அல்வாயில் இடம்பெற்ற படுகொலையுடன் தொடர்புடைய 3 கைது, 48 மணித்தியாலங்களில் கோவிட்டால் மரணம் 89 பேர், சுகாதாரத்துறை உத்தரவு வழங்கினால் 28 நாட்களுக்கு நாட்டை முடக்குவதற்கு அரசு தயார், ராஜாங்க அமைச்சர் அமுருகம அறிவிப்பு, கொரோனாவால் 9 கர்ப்பவதிகள் உயிரிழப்பு, நாட்டில் நேற்றும் 2945 பேருக்கு கொரோனா, யாழில் தனியார் தொலைக்காட்சி ஊழியர்கள் 15 பேருக்கு கொரோனா தொற்று, நாளை பயணத்தடை தளர்த்தப்படும் போது அருகிலுள்ள கடைகளுக்கே செல்லலாம், இராணுவ தளபதி சவேந்திர சில்வா அறிவிப்பு,
யாழ் போதனாவில் வைத்தியருக்கு கொரோனா மற்றும் 29, 30ஆம் திகதிகளிலும் நாட்டில் பயணத்தடை என்ற கேள்விக்குறியோடு ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் 9 போலீசாருக்கு கொரோனா தொற்று என்ற செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சுகாதாரத்துறை உத்தரவு வழங்கினால் 28 நாட்களுக்கு நாட்டை முடக்குவதற்கு அரசு தயார். ராஜாங்க அமைச்சர் அமுனுகம அறிவிப்பு. கோவிட்-19 தொற்று நோய் பரவுவதை கட்டுப்படுத்த நியமிக்கப்பட்ட சுகாதாரத்துறை உத்தரவு வழங்கினால் 14 நாட்களுக்கு பதிலாக 28 நாட்களுக்கு நாட்டை முடக்குவதற்கு அரசு தயாராக உள்ளது என்று போக்குவரத்து துறை ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். மக்களின் உயிருக்கு ஆபத்து விளைவிப்பதன் மூலம் நாட்டை திறந்த நிலையில் வைத்திருப்பதில் அரசுக்கு அக்கறை இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். நேற்று காலை கண்டியில் தடுப்பூசி வழங்கும் திட்டத்தில் பங்கேற்ற போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம இவ்வாறு பதிலளித்திருந்தார். இதற்கிடையில் சுகாதார ஊழியர்களுக்கான போதிய போக்குவரத்து வசதிகள் தொடர்பாக இந்த நாட்களில் சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்களில் உண்மையில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். நாளை பயணத்தடை தளர்த்தப்படும் போது அருகிலுள்ள கடைகளுக்கே செல்லலாம். ராணுவ தளபதி சவேந்திர சில்வா அறிவிப்பு. நாடளாவிய ரீதியில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடுகள் நாளை செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணிக்கு தற்காலிகமாக தளர்த்தப்படும் என ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா அறிவித்திருக்கின்றார். அதேபோல பொதுமக்கள் அருகிலுள்ள கடைகளுக்கு மாத்திரமே சென்று பொருட்களை கொள்வனவு செய்துவிட்டு உடனடியாக வீட்டுக்கு திரும்ப வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன்போது ஒருவர் மாத்திரமே வீட்டிலிருந்து வெளியே செல்ல வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பயண கட்டுப்பாடு தளர்த்தப்படும் காலப்பகுதியினுள் உணவுப் பொருள் விற்பனை நிலையம், மருந்தகம், எரிபொருள் நிரப்பு நிலையம் போன்ற அத்தியாவசிய விற்பனை நிலையங்கள் மாத்திரமே திறக்க அனுமதி வழங்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோல 29, 30ஆம் திகதிகளிலும் நாட்டில் பயணத்தடை என்ற கேள்விக்குறியோடு ஒரு செய்தி. மே 29 மற்றும் 30ஆம் திகதிகளில் பயண கட்டுப்பாடுகளை விதிப்பது குறித்த முடிவு எதிர்வரும் வியாழக்கிழமை எட்டப்படும். இவ்வாறு அதனையும் ராணுவ தளபதியை அறிவித்திருக்கின்றார். தற்போது உள்ள கொரோனா தொற்று நிலைமை கருத்திற்கொண்டு குறித்த முடிவு எட்டப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட காலகட்டத்தில் அத்தியாவசிய சேவைகள் மற்றும் மருந்தகங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழில் தனியார் தொலைக்காட்சி ஊழியர்கள் 15 பேருக்கு கொரோனா தொற்று. யாழ்ப்பாணத்தில் செயற்படும் தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் ஊழியர்கள் 15 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தொலைக்காட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. அண்மையில் குறித்த தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி பிரிவைச் சேர்ந்த பெண் மற்றும் ஆண் ஊழியர்கள் இருவர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருந்தனர். அதன் தொடராக குறித்த தொலைக்காட்சி ஊழியர்களுக்கு 3 கட்டங்களாக PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. நேற்று வரை வெளியான முடிவுகளின் அடிப்படையில் குறித்த தொலைக்காட்சியின் வாகன சாரதி உட்பட ஊழியர்கள் 15 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் 9 போலீசாருக்கு கொரோனா தொற்று. யாழ்ப்பாணம் தென்மராட்சி கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போலீசார் 9 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து அறிவிப்பு சுகாதார தரப்பினரால் சம்பந்தப்பட்ட போலீசாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மற்றும் மேலும் சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 21 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு தொற்றாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்புபட்டவர்களை தனிமைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பளை தம்பகாமம் பகுதியில் குளத்திலிருந்து பெண் சடலமாக மீட்பு. பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட பளை மற்றும் தம்பகாமம் இன்னாசிக்குள பகுதியில் பெண் ஒருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்ட பெண் தம்பகாமம் பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய பொன்னையா வனஜா என்பவர் என முதற்கட்ட விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது. குறித்த பெண் நேற்று முன்தினம் காணாமல் போன நிலையில் உறவினர்கள் தேடி அலைந்துள்ளனர். இந்நிலையில் நேற்று காலை குறித்த பெண்ணின் சகோதரரால் குறித்த பெண்ணின் சடலம் குளத்திலிருந்து இனம் காணப்பட்டுள்ளதாக பளை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. குறித்த இடத்திற்கு வருகை தந்த பளை போலீசார் மற்றும் இராணுவத்தினர் மக்களின் உதவியுடன் சடலத்தினை மீட்டதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அல்வாயில் இடம்பெற்ற படுகொலையுடன் தொடர்புடைய 3 கைது என்ற ஒரு செய்தி. அல்வாய் பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக சாதாரணமாக இடம்பெற்ற மோதலில் குடும்பத் தலைவர் ஒருவர் வாழ்வீட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த நிலையில் கொலையுடன் தொடர்புடையவர்கள் என தேடப்பட்டு வந்த 2 பெண்கள் உட்பட 3 நேற்று ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 3 தலைமறைவாகி வசவிலான் பாடசாலைக்கு அண்மையில் வசித்து வந்த நிலையில் கைது செய்யப்பட்டனர்.
இத்தகவலை பருத்தித்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். அல்வாய் பகுதியில் கடந்த ஏப்ரல் 20 உறவினர்களான இரு பகுதியினருக்கு இடையே இடம்பெற்ற மோதலில் 2 பிள்ளைகளின் தந்தையான முருகராசா கௌசிகன் என்பவர் வாழ்வெட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். அல்வாய் வடக்கு முத்துமாரியம்மன் கோவிலடியில் உறவினர்களுக்கு இடையில் பணக்கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை வாய்த்தர்க்கமாக ஆரம்பித்து வாழ்வெட்டில் முடிந்தது. சம்பவத்தில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் 6 பேர் படுகாயமடைந்து பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றனர். சிகிச்சை பெற்றவர்களில் 2 வாழ்வெட்டு தாக்குதலை நடத்தியதாகவும் மேலும் 2 கொல்லப்பட்டவருடன் மோதலில் ஈடுபட்டவர்கள் எனவும் பருத்தித்துறை போலீசாரால் மறுநாள் ஏப்ரல் 21 கைது செய்யப்பட்டனர். மேலும் 3 தலைமறைவாகியுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்திருந்தனர். போலீஸ் புலனாய்வு பிரிவு வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் தலைமறைவாகியிருந்த 3 வசாவிலான் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டனர். இவை வலம்புரி பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள். இறுதியாக உதயன் பத்திரிகையினுடைய முழுமையான செய்திகளை பார்க்கலாம். விபத்தில் காயமடைந்த சிப்பாய் நேற்று மரணம். வடக்கு மாகாணத்தில் PCR சோதனைகள் அதிகரிக்கப்பட வேண்டும். சந்திம ஜீவந்தர தெரிவிப்பு. இலங்கைக்கு புயல் எச்சரிக்கை. வடக்கில் தடைப்பட்டது PCR பரிசோதனை. ரசாயன பொருட்களுக்கும் தட்டுப்பாடு. எதிர்வரும் நாட்களில் சாவுகள் அதிகரிக்கும். இராணுவ தளபதி எதிர்வு கூறல். வடக்கிலும் சைனோஃபார்ம் தடுப்பூசி. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்துக்கு கொரோனா, அவரது மனைவிக்கும் தொற்று. பயணத்தடையின் போது ஆலயங்களில் திருட்டு என்ற ஒரு செய்தி. வலைஞர் மடம் பகுதியில் கைக்குண்டுகள் மீட்பு. இந்திய வைரஸ் வடக்கில் இல்லை, ஸ்ரீ ஜெயவர்தனபுர மருத்துவ நிபுணர் தெரிவிப்பு. 131 கிலோ கேரள கஞ்சா தொண்டமனாரில் மீட்பு என்ற செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. வடக்கில் தடைப்பட்டது PCR பரிசோதனை. ரசாயன பொருட்களுக்கும் தட்டுப்பாடு. வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை மற்றும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ பீடம் ஆகியவற்றில் மேற்கொள்ளப்பட்டு வந்த PCR சோதனைகள் நேற்று முதல் தடைப்பட்டுள்ளன. PCR பரிசோதனைக்குரிய உபகரணங்கள் மற்றும் ரசாயனங்கள் ஆகியவை இல்லாமையால் அவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கடந்த மாத இறுதியிலிருந்து PCR பரிசோதனைகள் அதிகரிக்கப்பட்டிருந்தன. அதற்குரிய உபகரணங்கள் மற்றும் PCR இயந்திரத்துக்குரிய ரசாயனங்கள் என்பவை கிடைக்கப் பெறுவதில் சிக்கல் நிலைமைகள் காணப்பட்டன. எக்ஸ்ட்ராக்ஷன் ரீஜன்ஸ் 0 எனப்படும் ரசாயன பொருளுக்கே தட்டுப்பாடு நிலவுவதால் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திலும் 3 நாட்களுக்கு சமூக மட்டத்திலான PCR மாதிரிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சமூக மட்டத்திலான PCR சோதனைகள் மேற்கொள்ளாமல் அவசர தேவை கருதிய PCR சோதனைகளை மட்டுமே மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதால் யாழ்ப்பாணத்தில் கொரோனா சமூக தொற்று அடைந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இதேவேளை 2000க்கும் மேற்பட்ட PCR மாதிரிகள் சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் தேங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் PCR சோதனைகள் அதிகரிக்கப்பட வேண்டும். சந்திம ஜீவந்தர தெரிவிப்பு. வடக்கு மாகாணத்தில் தொற்றாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் சமூகத்தில் உள்ள தொற்றாளர்களை இனங்காண்பதற்கு அங்கு PCR பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் வாயு விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. மேல் மாகாணத்தை போன்று வடக்கு மாகாணத்திலும் மக்கள் அதிகம் செறிந்து வாழ்கின்றார்கள். வடக்கில் சில இடங்களில் கொரோனா கொத்தணிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. பழைய கொத்தணிகளும் உள்ளன, புதிய கொத்தணிகளும் உள்ளன. எனவே மேல் மாகாணத்தை போன்று வடக்கு மாகாணத்திலும் PCR பரிசோதனைகளை நாள்தோறும் அதிகரிக்க வேண்டும். அப்போதுதான் சமூகத்தில் இருக்கும் தொற்றாளர்களை விரைவில் அடையாளம் காண முடியும். நாட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் அனைவருக்கும் PCR பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் தான் குறித்த பகுதிகளை தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்க வேண்டும். ஆனால் நாட்டின் தற்போதைய இறுக்கமான நிலைமையில் இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்று எமக்கு தெரியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய வைரஸ் வடக்கில் இல்லை, ஸ்ரீ ஜெயவர்தனபுர மருத்துவ நிபுணர் தெரிவிப்பு. வடக்கு மாகாணத்தில் இந்தியாவிலிருந்து வந்த தொற்றாளர்களிடம் மாதிரிகள் பெறப்பட்ட போதும் இதுவரை இந்தியாவின் திரிபு வைரஸ் கண்டறியப்படவில்லை. ஆனால் இலங்கையில் காணப்படும் பல்வேறு திரிபு வைரஸ்கள் வடக்கில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் விசேட மருத்துவ நிபுணர் சந்திம ஜீவந்தர. மேலும் வடக்கில் அடையாளம் காணப்பட்டிருந்த கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் பலரின் மாதிரிகள் எம்மால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதன்போது டென்மார்க், ஐரோப்பிய நாடுகள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் ஆகியவற்றில் பரவும் வைரஸ் சிலருக்கு இனங்காணப்பட்டது. யாழ் மாவட்டம் நல்லூர் பிரதேசத்திலேயே மேற்படி வைரஸ் பரவல் இனங்காணப்பட்டது. இதேவேளை பிரிட்டனில் பரவும் வைரஸ் மன்னார் நகர் பகுதியிலிருந்து சிலருக்கு இனங்காணப்பட்டது. இந்தியாவில் வேகமாக பரவி வரும் புதிய வகை வைரஸ் தொற்றுடன்
வடக்கில் இதுவரை எவரும் அடையாளம் காணப்படவில்லை. வடக்கில் நாள்தோறும் கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றனர். அவர்களில் பலர் இலங்கையில் திரிபடைந்த வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றும் தெரிவித்துள்ளார். பயணத்தடையின் போது ஆலயங்களில் திருட்டு என்ற ஒரு செய்தி. பயணத்தடை அமுலில் உள்ள வேளை நாவட்குழி கோவிலாக்கண்டி பகுதியில் உள்ள 2 ஆலயங்களில் திருட்டுச் சம்பவம் பதிவாகி இருக்கிறது. சுமார் 4 லட்சத்துக்கும் அதிகமான பொருட்கள் இனந்தெரியாதோரால் இவ்வாறு திருடப்பட்டுள்ளது. கோவிலாக்கண்டி நாச்சிமார் கோவில் மற்றும் அருகிலுள்ள பிள்ளையார் ஆலயம் ஆகிய கோவில்களிலேயே மேற்படி திருட்டுக்கள் இடம்பெற்றுள்ளன. ஆலயத்தின் கதவுகள் உடைக்கப்பட்டிருப்பதை நேற்று முன்தினம் அவதானித்த கிராம மக்கள் ஆலய நிர்வாகத்தினருக்கு அறிவித்துள்ளனர். இதையடுத்து ஆலய நிர்வாகத்தினர் சென்று பார்த்தபோது 2 ஆலயங்களினதும் கதவுகள் மடப்பள்ளிகளிலும் உடைக்கப்பட்டு அங்கிருந்து மின்மோட்டார் உள்ளிட்ட 4 லட்சத்துக்கும் அதிகமான பெறுமதியுடைய பொருட்கள் திருடிச் சென்றுள்ளனர். இது தொடர்பில் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. வலைஞர் மடம் பகுதியில் கைக்குண்டுகள் மீட்பு. முல்லைத்தீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வலைஞர் மடம் பகுதியில் கைக்குண்டுகள் சில மீட்கப்பட்டுள்ளன. அவற்றுடன் ஜாக்கெட் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. வலைஞர் மடம் பகுதியில் உள்ள பற்றைக்காடு ஒன்றுக்குள் கைவிடப்பட்டிருந்த நிலையிலேயே இவை மீட்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் முல்லைத்தீவு போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து அவர்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய மேற்படி பொருட்களை மீட்டுள்ளனர். 131 கிலோ கேரள கஞ்சா தொண்டமனாரில் மீட்பு. வடமராட்சி தொண்டமனாறு கடலோர பகுதியில் கைவிடப்பட்டுள்ள 131 கிலோ 800 கிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. கடற்படையினர் நேற்று முன்தினம் சனிக்கிழமை நடத்திய சிறப்பு ரோந்து பணியின் போது இந்த கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. 4 பொதிகளில் பொதியிடப்பட்ட நிலையில் கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 பரவுவதை தடுப்பதற்கான சுகாதார நடவடிக்கைகளுக்கு ஏற்ப மீட்கப்பட்ட கேரள கஞ்சாவை தீயிட்டு அழிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு புயல் எச்சரிக்கை. வங்காள விரிகுடா கடல் பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கும் தாளமுக்கம் இன்று திங்கட்கிழமை புயலாக மாற்றமடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருந்தது. குறிப்பாக இதன் காரணமாக எதிர்வரும் சில தினங்களுக்கு வடக்கு அந்தமான் கடல் பிரதேசத்திலும் வடமேற்கு வங்காள விரிகுடா கடல் பிரதேசத்திலும் கடல் திடீரென கொந்தளிப்புடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இடியுடன் கூடிய மழையும் பெய்யக்கூடும் என்பதுடன் 70 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வங்காள விரிகுடாவின் கிழக்கு மத்திய பகுதியிலும் அதனையடுத்து நாட்டை சூழ உள்ள கடல் பிரதேசத்திலும் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை மீன்பிடி மற்றும் கடல் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் சாவுகள் அதிகரிக்கலாம். ராணுவ தளபதி எதிர்வு கூறல். நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரிக்கும் அதேவேளை கொரோனா சாவுகளின் எண்ணிக்கையும் உயர்வடைகிறது. எதிர்வரும் நாட்களில் கொரோனா சாவுகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் கொரோனா தடுப்பு சுகாதார விதிமுறைகளை அனைத்து சந்தர்ப்பங்களிலும் உரியவாறு கடைபிடிக்க வேண்டும். பயண கட்டுப்பாடு நடைமுறையில் இருக்கும் நேரங்களில் மக்கள் அனைவரும் வீடுகளில் இருக்க வேண்டும். மக்களின் பாதுகாப்பு அவர்களின் கைகளில் தான் தங்கியுள்ளது. கட்டுமீறி போன கொரோனாவை கட்டுப்படுத்த வேண்டும் எனில் அது மக்களின் நடவடிக்கைகளில் தான் தங்கியுள்ளது என்றார் சவேந்திர சில்வா. அமெரிக்க பல்கலைக்கழகம் ஒன்றின் ஆய்வறிக்கை ஒன்று அண்மையில் வெளிவந்தது. அதில் இலங்கையில் ஜூன் மாதத்திலிருந்து தொற்றுகளும் சாவுகளும் அதிகரிக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நிறைவாக விபத்தில் காயமடைந்த சிப்பாய் நேற்று சாவு. ஊரெழு பகுதியில் கடந்த 19ஆம் தேதி இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த சிப்பாய் சிகிச்சை பயனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார். வெளிமடுவில் உள்ள தனது வீட்டுக்கு வெளிமலையில் உள்ள தனது வீட்டுக்கு விடுமுறைக்காக சென்ற குணசேகர என்ற 33 வயது சிப்பாய் கடந்த 19ஆம் தேதி விபத்தில் காயமடைந்திருந்தார். அவர் பயணித்த பேருந்து ஊரெழுவில் சென்று கொண்டிருந்த போது பேருந்துக்கு குறுக்காக நாய் ஒன்று சென்றதை அடுத்து பேருந்தின் செலுத்துனர் சடுதியாக பேருந்தை நிறுத்தினார். பேருந்தின் முன்பக்க ஆசனத்தில் அமர்ந்திருந்த குறித்த சிப்பாய் நிலை தடுமாறி வீதியில் விழுந்து காயமடைந்தார். அவர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனிற்காது உயிரிழந்துள்ளார். இவைதான் இன்றைய காலை பொழுதில் வடக்கிலிருந்து இணையத்துக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றது. பிரதான பிராந்திய பத்திரிகைகளினுடைய உடனுக்குடனான செய்திகளை தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ள டான் செய்திகள் அலைவரிசையை பாருங்கள். வீட்டிலிருந்து உயிரை காப்போம், சமூகத்தை காப்போம். நன்றி.